நறுமலர் தீபம் முதுகலை தமிழாசிரிய பெருமக்களுக்கு வணக்கம். நம்மளுடைய பயிற்சி மையத்தில் தற்பொழுது புதிய வகுப்புகள் மற்றும் புதிய டெஸ்ட் பேட்ச் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த டெஸ்ட் பேட்ச் மற்றும் புதிய வகுப்புகள் குறித்த செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிக்கோங்க. அங்கே உங்களுக்கு போதுமான தகவல்கள் கிடைக்கும். அன்றாடம் வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் மாலை வேளைகளில் 6 மணிக்கு நீங்கள் ஒரு குறுந்தகவல் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இணைப்பு அனுப்பி வைக்கிறோம். அந்த வகுப்புகள் எப்படி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் வகுப்புகளிலே இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது எப்படி நடைபெறுகிறது, என்ன நோக்கத்திற்காக இது நடைபெறுகிறது, எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்த முழுமையான விவரங்களை உள்ள தர இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது இது புதிய பாடத்திட்டத்தின்படி ஆரம்பிக்க இருக்கிற இந்த வாரத்தில் முதல் தேர்வுக்கான கால அட்டவணை கொடுத்துட்டேன். அதனால் ஏறத்தாழ தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றிய முழுமையான தகவல்கள் என்ன அப்படின்னாக்க, இந்த அட்டவணைகளில் நம்ம புதிய பாடத்திட்டத்தை ஒரு அட்டவணையாக போட்டிருக்கோம். இந்த அட்டவணைகளப்படி ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 1 அப்படின்னா மொழி வரலாறு இருக்குது அப்படின்னாக்க மொழி வரலாறை 2ஆக பிரிச்சிருக்கோம். எப்படின்னா திராவிட மொழிகள், அப்புறம் தமிழ் மொழியினுடைய தொன்மை, அப்புறம் தமிழ் மொழியினுடைய தனித்தன்மை, இந்த 3 தலைப்புகள். இந்த 3 தலைப்புகளில் இருந்து மட்டும் முதல் தேர்வு நடக்கும். ஏன் இப்படி பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பிஜிடிஆர்பிக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்கள் 5 ஆண்டுகளாக தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 10 ஆண்டுகளாக தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அல்லது 2 ஆண்டுகளா, இல்லை புதுசாக இப்போ தான் 1 வருஷம் ஏற்கனவே ஒரு கோச்சிங் போயிட்டேன் சார், நான் இப்போ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு மொத்தமாக படிச்சிருப்பாங்களே தவிர பார்ட்டாக இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு பகுதியிலையும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி படிக்கும்போது உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ திராவிட மொழிகள், அதே மாதிரி தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழ் மொழியினுடைய தனித்தன்மை, இந்த 3 தலைப்புகளில் இருந்து மட்டும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கே ஒரு வகையான ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பரவாயில்ல, நமக்கு இத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தெரியுது, இத்தனை பர்சன்டேஜ் நமக்கு கொஞ்சம் சில சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம கவனத்தை அதிகமாக செலுத்தணும், இந்த கேள்விக்கு நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின தேர்விலும் சரி இந்த தேர்விலும் சரி நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது, அதனால் இந்த பகுதிகளில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வாசிக்கணும், இந்த மாதிரி நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த டெஸ்ட் அப்படின்றது. சும்மா எருவனே யார் வேணாலும் டெஸ்ட் எழுத முடியாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஓராண்டு காலமாவது இதற்கு படிச்சிருக்கணும். பழைய சிலபஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓராண்டு காலமாவது நீங்கள் படிச்சிருக்கணும். சார், புதுசாக இப்போ தான் நான் படிக்க வரேன், நான் இந்த டெஸ்ட் பேட்ச் சேரலாமா அப்படின்னா என்னுடைய சஜஷன் வேண்டாம் அப்படின்றதான் என்னோட சஜஷன். அதனால் ஓராண்டு காலமாவது நீங்கள் படிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் படித்து கடந்த முறை 1 மார்க்கில் 2 மார்க்கில் அந்த தேர்வில் தோல்வியை தழுவியவர்கள், அதாவது வெற்றியை தவற விட்டவர்கள் யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கானது தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது. பொதுவாக ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுதிட்டு வெளியே வருகிற போது சொல்லுவாங்க, நான் தெரிஞ்சே 5 கொஷின் விட்டுட்டேன், தெரிஞ்சே 10 கொஷின் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த தெரிஞ்சே 5 கொஷின் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தவறுகளை குறைப்பதற்காகத்தான் இந்த டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம், தேர்வு எழுதுகிற போது என்னென்ன வகையில் தேர்வுகள் எழுதுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. அதனால் தேர்வின் போது நாம் கையாள வேண்டிய நடைமுறைகள் என்ன, தேர்வை எப்படி எழுதணும், ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு வகையான பாடம், அந்த ஒவ்வொரு கேள்வியிலிருந்தும் என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2வது தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா கிளைமொழிகள், அதே மாதிரி தமிழும் உலக செம்மொழிகளும், அப்புறம் புதைப்பொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல் அப்படின்னு இந்த இதுக்குள்ளே கொஞ்சம் இன்னொரு தலைப்பு சேர்த்து கொடுத்துருக்கேன். அதனால் ஃபஸ்ட் யூனிட்டில் 2 டெஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது யூனிட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே உங்களுக்கு 4 டெஸ்ட் கொடுத்துருக்கேன். எப்படின்னா சங்க இலக்கியமும் சங்கம் மருவிய கால இலக்கியமும் அப்படின்னு தலைப்பு, அதில் 8 தொகை மட்டுமே ஒரு டெஸ்ட்டு. சரிங்களா, இது தலைப்பு சங்க இலக்கியமும் சங்கம் மருவிய கால இலக்கியமும் அப்படின்றது தலைப்பு. இதில் 8 தொகை மட்டுமே ஒரு தேர்வு, 10 பாட்டு மட்டும் ஒரு தேர்வு, 14 கீழ்கணக்கு நூல்கள் மட்டும் ஒரு தேர்வு. அதுக்கப்புறம் அவற்றினுடைய ஒட்டுமொத்தமாக காலம், அதனுடைய தொகுப்பு முறை, பாடுபொருள்,
அகநூல்கள் புறநூல்கள் இந்த பகுப்பு அகப்புற நூல்கள் ரெண்டும் கலந்த பரிபாடல் மாதிரியான. அடுத்ததாக வந்து ஒட்டுமொத்தமாக நீதி நூல்களினுடைய சிறப்பு. கடந்த முறை பிஜிடிஆர்பியில் நீதி நூல்களினுடைய சிறப்புன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அறநூல்களினுடைய சிறப்புகள்னு கொஞ்சமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் இதில் இல்லை. சரிங்களா? அதனால் இதில் வந்து மொத்தமாக 4 டெஸ்ட். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தனித்தனியாக வாசிக்கிற போது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வந்து டெஸ்ட் நீங்களே எழுதிடலாம். ஆனால் ஒரு கம்பல்சன் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது, ஏன்னா நாம் ஒரு குறிப்பிட்ட வரையறை வச்சுருக்கோம். இந்த மதிப்பெண் எடுத்தாதான் உங்களுக்கு அடுத்த வினாத்தாள் அப்படின்ற மாதிரியான வரையறையை வச்சுருக்கோம். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதற்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச். அதை நான் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் 50 காப்பியங்கள் மட்டும் ஒரு தேர்வு. 5 காப்பியங்கள், அப்புறம் வந்து அதோட புராணங்களையும் பிற்கால காப்பியங்கள் கம்பராமாயணத்தை சேர்த்துருக்கிறேன். இது மட்டும் ஒரு தேர்வு 3வது யூனிட்ல. அடுத்து பெரிய புராணம், நலவெண்பா, தேம்பாவணி, ரச்சன் யாத்திரிகம் அப்படின்னு சொல்லி இதனை பற்றிய ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி அடுத்த 3வது யூனிட்டை ஒரு 3 டெஸ்ட்டாக மாற்றிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது யூனிட்டுக்கு வந்தீங்கன்னா இதில் பார்க்கும்போது மொத்தம் 3 தேர்வு. அதில் பன்னீர் திருமுறைகள் அப்படின்ற இது மட்டும் சைவம் மட்டும் ஒன்று, அடுத்து வைணவம் மட்டும் ஒரு தேர்வு. அப்போ 2ஆக பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சித்தர் பாடல்களில் இந்த 4 பேரை பற்றி மட்டும் ஒரு தேர்வு. தாயுமானவர், பட்டினத்தார், அன்னகிரிநாதர், வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களை பற்றி மட்டும் ஒரு தேர்வு. ஆக மொத்தம் பக்தி இலக்கியத்தில் மொத்தம் 3 தேர்வுகளாக பகுத்திருக்கிறேன். அதுக்கடுத்து சிற்றிலக்கியத்துக்கு போனீங்க அப்படின்னா அழகு 5 சிற்றிலக்கியங்கள் போனீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இலக்கியங்கள் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் அறிமுகம்னு கொடுத்துட்டு இதில் வந்து பிரிச்சிருக்கேன். கலம்பகம், உலா, தூது, பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி, பல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்கள் மட்டும் ஒரு தேர்வாகவும், அதுக்கப்புறம் அதிலே தனிப்பாடல்கள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் காலமேக புலவர், ஔவையார், கம்பர், அப்புறம் ராமச்சந்திர கவிராயர், பலப்பட்டடை சோகம் இவங்க மட்டும் ஒரு தேர்வு. அப்போ இந்த மாதிரி வந்து இதில் வந்து மொத்தமாக சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் 2 தேர்வாக பிரிச்சிருக்கேன். அடுத்து யூனிட் 6க்கு வந்தீங்க அப்படின்னாக்க இங்கே இக்கால இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய யூனிட் இது. இதில் வந்து கவிதை மட்டும் ஒரு டெஸ்ட். கவிதைனா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாரதியார்லேருந்து கவிமணி, அதுக்கப்புறம் வந்து பாரதிதாசன், முடியரசன், சுரதா, நாமக்கல் கவிஞர், ராமலிங்கம், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், உடுமகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு. அப்புறம் கண்ணதாசன், மருதகாசி தொடங்கி இங்கே மீனாட்சி வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் ஒரு டெஸ்ட். ஒரு 10 பேர் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். இவர்களிடம் இருந்து மட்டும் ஒவ்வொரு தேர்வு அப்படின் போது உங்களுடைய கவனம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செலுத்தி நீங்கள் படிப்பீங்க அப்படின்றதுக்காக இப்படி பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி சிறுகதைக்கு போனீங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 5 பேரை தனியாக பிரிச்சிருக்கேன். வாவியசொய்யர், புதுமைப்பித்தன், மௌனி, பிஎஸ் ராமையா, அழகிரிசாமி இவங்க 5 பேரிடம் மட்டுமே ஒரு தேர்வு. அதுக்கடுத்து ஒரு 5 பேரை மட்டும் தனியாக பிரித்து இதில் கொடுத்துருக்கேன். வள்ளிக்கண்ணன், கூப்பா ராஜகோபாலன், அகிலன், வண்ணதாசன், சூடாமணி, அம்பை அப்படின்னு சொல்லி இவர்களிடம் இருந்து ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி சிறுகதையில் 2 தேர்வு, புதினத்தில் ஒரு 2 தேர்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடகத்துக்கு ஒரு 2 தேர்வு. சரிங்களா? அப்புறம் விருதுகளுக்கு மட்டும் தனியாக ஒரு தேர்வு. ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 6வது யூனிட் மட்டும் 1 2 3 4 5 6 7 8 தேர்வுகள், 9 தேர்வுகள். இந்த 6வது யூனிட் வந்து புதுசுனா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தது தான். அவங்க வெறுமனே உரைநடை, கவிதை, சிறுகதை, நாவல் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க, நாடகம் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக ஆசிரியர்களுடைய பெயர்களை கொடுத்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்றதுனால இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 9 தேர்வுகளாக பிரிச்சிருக்கேன். இந்த 6வது யூனிட் புதுசுன்றதுனால தேர்வு அதிகமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு 7க்கு போகிறீங்க. இது வழக்கமாக நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஏன்னா நீங்களாம் தனித்தனியாக இலக்கணத்தை பார்த்துருப்பீங்க. 5 இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 இலக்கம். ஒன்று புலமை இலக்கணமும் யாப்பருங்கலம் அப்படின்ற இந்த 2 மட்டும் புதுசாக சேர்த்துருக்குறாங்க. வேற எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தான். அதனால இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கேன். குறிப்பாக வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். இப்போ 5 இலக்கணம்னா தொல்காப்பியத்தில் எழுத்தில் ஒரு தேர்வு, சொல்லில் ஒரு தேர்வு, பொருளில் ஒரு தேர்வு. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக இதற்கு முந்தைய காலகட்டங்களில் நான் எப்படி டெஸ்ட் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய எழுத்ததிகாரத்துக்கு 4 டெஸ்ட்டு, சொல்லதிகாரத்துக்கு 4 டெஸ்ட்டு, பொருளதிகாரத்துக்கு மொத்தம் 6 டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தேன், தனித்தனியாக பிரிச்சிருந்தேன். அதில் வந்து 3 பாடத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன், 2 பாடத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஃபுல்லாகவும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கேன். இருந்தாலும் இப்பொழுது இந்த அட்டவணையின்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொன்று 5 இலக்கணத்துக்கும் 5 தேர்வுகள் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக ஒன்றுத்துக்கும் ஒரு தேர்வு அப்படின்ற மாதிரி நாங்கள் பிரித்து போட்டிருக்கேன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நேரம் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே 100கணக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்குது.
1000 கேள்விகளுக்கு 1000 வினாத்தாள்களுக்கு மேலே இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த கால சூழல் எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு வைக்குவோம். அதுக்கடுத்து 8வது யூனிட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த யூனிட்டில் வந்து மொத்தம் 3 டெஸ்ட்டு. அதில் வந்து முதல்ல வந்து திறனாய்வுனா என்ன, அதோட வரையறை, பயன்கள், இது மட்டுமே ஒரு தேர்வு. அடுத்து வகைகள் மட்டும் ஒரு தேர்வு, அணுகுமுறைகள் மட்டும் ஒரு தேர்வு. சரிங்களா? அப்போ அதனால் இதில் வந்து ஒரு 3 ஒரு 3 பார்வையாக வந்து நம்ம பகுத்து இதை வந்து டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். இது வந்து 8வது யூனிட்டில் இருக்கக்கூடியது. அடுத்து 9வது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா நாட்டுப்புறவியல். இது வந்து புதுசு, உங்களுக்கு புதுசுன்றதுனால அதே மாதிரி சமயத்தில் வந்து இங்கேயும் வந்து தலைப்பை வந்து 5 தலைப்பாக தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். மொத்தம் 10 தலைப்புகள் இருக்குது. அந்த 10 தலைப்புகளை 5 பிரிச்சிருக்கேன். பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள் அப்படின்னு ஒரு தேர்வும், விளையாட்டு, சடங்கு, நம்பிக்கை, திருவிழா, வழிபாட்டு முறைகள் அப்படின்னு ஒரு தேர்வு. இந்த ரெண்டையும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 2ஆக பிடிச்சிருக்கேன். அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பிற்காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நாட்டுப்புறவியல் அப்படின்னாக்க நாட்டுப்புறவியலில் ஒவ்வொரு 50 பக்கத்திற்கும் ஒவ்வொரு 100 பக்கத்திற்கும் அந்த தேர்வுகள் அப்படின்றது தனித்தனியாக வைப்போம். அது வந்து நான் பின்னாடி புக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். 10வது அளவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே தமிழோடு தொடர்புடைய பிற துறைகளில் இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இது மட்டும், இந்த தகவல் தொடர்பு மட்டும், இது மட்டும் ஒரு இது. அடுத்து இணைய தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல் அப்படின்ற இது மட்டும். இந்த 10வது அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ம் தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு 9வது யூனிட்லும் 10வது யூனிட்லும் உங்களுக்கு டெஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு பதிலாக பின்னாடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புக்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீங்க. அடுத்து பள்ளிக்கூட பாடநூல்களை பொறுத்த வரைக்கும் பருவம் வாயிலாக தேர்வு இருக்கும். 6ஆம் வகுப்புனா முதல் 3 பருவங்கள் ஒரு தேர்வு, அடுத்த 3 பருவங்கள் ஒரு தேர்வு, அதுக்கடுத்து 3 பருவங்கள் ஒரு தேர்வு, அதுக்கப்புறம் ஒரு முழுமையான தேர்வு. மொத்தம் 4 தேர்வு. 6ஆம் வகுப்பு 4 தேர்வு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9, 10, 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே 4 தேர்வு. அப்புறம் அது இல்லாமல் சிறப்பு தமிழ்லையும் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு இதுலேயும் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 4 தேர்வுகள் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது யூனிட் டெஸ்ட்டு. இந்த யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் வந்து ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மொத்தமாக அழகு தேர்வுலேயே வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு, அதில் ஒரு 10 டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? அதனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி படிச்சிங்கன்னா 160 தேர்வுகள் வரும். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல 150 தான் இருக்குது. ஆனால் 160 தேர்வுகள் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் புதுசாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். தீசு நடராசன் புத்தகம் ரொம்ப அவசியம் அப்படின்றதுனால அதில் தனியாக பார்ட்டாக பிரித்து ஒரு 5 தேர்வுகள் வச்சுருக்கேன். ஏன்னா எந்தெந்த இதெல்லாம் புதுசாக வந்து வச்சுருக்காங்களோ அதெல்லாம் பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு இலக்கிய வரலாறு முழுமையாக வேணும் அப்படின்றதுக்காக மதுசா விமலானந்தத்தை மட்டும் தனியாக பிரித்து ஒரு 9 தேர்வுகள் வச்சுருக்கேன். அப்புறம் தேப்போமி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஒரு 11 தேர்வுகள் வச்சுருக்கேன். அதில் தமிழ்மொழி வரலாறு சு சக்திவேலேருந்து ஒரு 7 தேர்வுகள் இருக்கிறது. அப்புறம் குறிப்பாக இப்போ புதிய பாடத்திட்டம் அப்படின்றதுனால தமிழ் இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகள் பஞ்சாங்கம் புத்தகத்திலேருந்து ஒரு 7 தேர்வுகள் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மக்கள் தகவல் தொடர்பியல் ராசாவிலேருந்து ஒரு 5 தேர்வுகள். நேற்று கூட 10வது யூனிட்டுக்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதன்படி ராசா புத்தகத்திலிருந்து ஒரு 5 தேர்வுகள், அதே மாதிரி கிருஷ்ணசாமி புத்தகத்திலேருந்து ஒரு 5 தேர்வுகள், வாசே குழந்தைசாமியினுடைய அறிவியல் தமிழ் புத்தகத்திலேருந்து ஒரு 5 தேர்வுகள், அதே மாதிரி மொத்தமாக ஒரு 5 இலக்கிய வரலாறுகள். இந்த இலக்கிய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இலக்கிய வரலாறுகளாக இருக்கக்கூடிய ஒரு 5 இலக்கிய வரலாறுகளை முழுமையாக கொடுத்து ஒரு 5 தேர்வுகள் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சும்மா இதுதான் 5 தேர்வுகள் போட்டிருக்கேன். அது கடந்த முறையெல்லாம் 10 இலக்கிய வரலாறு தேர்வுகள் வச்சுருந்தேன். அதனால் இது இன்னும் கூட கால நேரம் நீட்டிக்கிற பொழுது அதிகமான தேர்வுகள் வரும். அடுத்து கணிப்பொறி அறிமுகம், அதுலேருந்து ஒரு 5 தேர்வுகள். சரிங்களா? அது நீங்கள் ஆண்டோபேட்டர் வச்சுக்கிட்டு கூடவே வந்து பள்ளிக்கூட பாடநூல்கள் அப்படின்ற அடிப்படையில் இதில் 5 10 தேர்வுகளாகவும் மாறலாம். இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் ஷெட்யூல். கூடவே வந்து தொல்லியல் இது புதுசாக வச்சு கேட்டிருக்காங்கன்றதுனால அந்த தொல்லியல் புத்தகமே 300 பக்கம் இருக்குது. அந்த 300 பக்கத்தை 5ஆக பிரிச்சிருக்கேன், 5 தேர்வுகள். அதே மாதிரி நாட்டுப்புறவியல் இதில் வந்து ஒரு 5 தேர்வுகள் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கேன். இப்போ முதல்ல வந்து தனித்தனியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எது புதிதான யூனிட்டாக இருக்கோ, எதெல்லாம் புதுசாக இருக்கோ அதுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் புத்தகம் வைஸாகவே நான் கொடுத்துருக்கேன். இந்த அடுத்ததான் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னா, சரி இந்த புத்தகங்களெல்லாம் எங்கே வாங்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் இணையக்கூடிய அவ்வளோ பேருக்குமே வந்து உங்களுக்கு வீட்டுக்கே புத்தகங்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுவும் 20% டிஸ்கவுண்டோட. சரிங்களா? அதனால் உங்கள் வீட்டுக்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து அனுப்பி வச்சுருவாங்க. அது ஒரு விஷயம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வரைக்கும்
நீங்கள் படித்து 1 வருஷம் 2 வருஷம் தயாராக இருக்கீங்க, சில பகுதிகள் மட்டும் புதுசாக வந்திருக்கு, அந்த பகுதிகள் மட்டும் படிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இது பண்ணலாம். இந்த 150 160 அப்படின்றது இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது அப்படின்றது ஒரு ஃபார்மாலிட்டிஸ். உங்களுக்கான நேர காலம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா இன்னும் தேர்வுகள் வந்து கூட அதிகமாகும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கால அவகாசம் இல்லை, உங்களுக்கு டிசம்பர் மாதத்துலேயே வந்து கால்பர் வந்துடுது அப்படின்னு சொன்னால் இந்த தேர்வுகளுக்குரிய அந்த இடைவெளியே குறைச்சிருவோம். இப்போ வாரத்துக்கு 3 தேர்வு அப்படின்னு சொன்னாக்க அந்த 3 தேர்வை வந்து 4 தேர்வு ஆக்கிடுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப படிச்சுட்டு தேர்வுக்காக காத்துட்ருக்கோம், எங்களுக்கு நாள்தோறும் தேர்வு வச்சா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் அதற்கான அட்டவணையும் நான் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி மொத்தமாக ஒரு 150 நாளைக்கு 150 டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போடுறதுக்கும் அதுக்குரிய அட்டவணையும் நான் வந்து போடுறேன். அதுக்கும் வந்து நீங்கள் விரைவில் காத்துருங்க. அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்டில் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பதிவு பண்ணலாம். அதனால் இதற்கான கட்டணமும் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் வழியாக வந்து தெரிவிச்சிருக்கிறேன். அதனால் இந்த வசதியை பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்று, ரெகுலர் பேட்சில் வரக்கூடிய பேராசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு என்ன அப்படின்னாக்க கொஷின் பேங்க் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி யூஜிடிஆர்பியில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆன அந்த கொஷின் பேங்க் மாதிரியே வந்து பிஜிடிஆர்பிக்கும் குறைஞ்சபட்சம் 20,000 30,000 அல்லது 50,000 கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கொஷின் பேங்க் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த செய்தியையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த சலுகையை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.